சார் வணக்கம் சார். வணக்கம். லெஜண்ட் சரவணன் ஏப்ரல் 3 ஆடியோ லான்ச்சு, ஏப்ரல் 9 படம் ரிலீஸ் சார். எலெக்ஷனுக்கு முன்னாடி வருது. என்ன சார் லீடர்னு ஒரு டைட்டிலோட ஏதாவது புதுசாக இருக்குமா சார்? ஆமாம், இந்த இதுதான் எல்லாரும் ஏன்னா ஜனநாயகன் படத்திற்காக அந்த படம் தள்ளி போச்சு அப்படின்னு ஒரு ஒரு இது சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் படத்தோடைய தலைப்பு வந்து லீடர்னு வச்சுருக்காங்க. அரசியல் பேசக்கூடிய படமாக இது. அதுவும் எலெக்ஷனுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி எலெக்ஷன், 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. 3ஆம் தேதி ஏப்ரல் 3ஆம் தேதி ஒரு பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச்சு நந்தம்பாக்கத்தில் இருக்கிற ட்ரேட் சென்டரில் நடத்த போகிறாங்க. இதெல்லாம் மீறி சரிங்க, லெஜண்ட் சரவணா அந்த முதல் படம் லெஜண்டு, அந்த படத்தை என்னெல்லாம் ட்ரோல் பண்ணாங்க, என்னெல்லாம் இது பண்ணாங்க. இந்த லீடர் படத்தை ட்ரோல்னு கிடையாது, வந்து எல்லாரும் அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க, பெருமளவில் பாராட்டுறாங்க. என்ன காரணம் அப்படின்ற ஒரு விஷயமும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. வந்து இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் சம்மந்தப்பட்ட கதை கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாப்புல. 2-3 ப்ரெஸ் மீட்டை வச்சுருந்தாங்க. ஒரு அப்பா மகளுக்கான ஒரு பாசப்பிணைப்பு, அதன் பின்னணியில் இருக்கிற ஒரு கேங்ஸ்டர். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். வந்து ஏற்கனவே முதல் படம் நம்ம லெஜண்டு. ஏன்னா அந்த படத்திற்கு வருவதற்கு முன்னாடி அப்படி ட்ரோல் பண்ணது எந்த நடிகரும் கிடையாது. அது தெரிஞ்சு தான் அவர் நடித்தார். சரி, லெஜண்ட் சரவணா யார் அப்படின்னு சுருக்கமாக சொல்லணும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த லெஜண்ட் சரவணா ஸ்டோர் பாரம்பரியமாக அவங்க வந்து தொடர்ச்சியாக ஜவுளி வியாபாரத்திலும் பாத்திர வியாபாரத்திலும் தொடர்ந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்கவங்க. இவருக்கு என்னென்னா எதையும் வித்தியாசமாக பண்ணணும். சரவணா லெஜண்ட் சரவணாவுக்கு எதையும் வந்து வித்தியாசமாக பண்ணணும்னு ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை. அதனுடைய வெளிப்பாடு என்னென்னா, இன்றைக்கி விளம்பர உலகம், நீங்கள் என்ன தான் வந்து சரவணா ஸ்டோர் இதுவான கடை, வழக்கமான வாடிக்கையாளர்கள், நம்ம தொழில் பாரம்பரியமாக நம்ம தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம்னாலும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி விளம்பரம் பண்ணல. அதில் வந்து இவர் பெரிய கெட்டிக்காரர். காலத்துக்கு ஏற்ற மாதிரினா இப்போ இன்ஸ்டாவில் பண்ணுறது, யூடியூப்பில் ஆடு கொடுக்குறது, இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் இது பண்ணுறது, இப்போ இருக்கிற இந்த 2K கிட்ஸு ஜென்சி கிட்ஸை எப்படி கவர்ற மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது, அதில் வந்து ஒரு பெரிய அத்துப்படி. அது அனுபவ அறிவு தான். இந்த சமயம் தான் அவர் என்ன பண்ணார், நாம் விளம்பர படம் எடுத்த அண்ணன் நம்ம ஸ்டோருக்கு, லெஜண்ட் ஸ்டோருக்கு, அப்புறம் டி நகரில் இருந்த கடை விளம்பர படம் எடுத்த அண்ணன். விளம்பர படத்தில் வழக்கமாக அந்த மாடல்ஸ் விளம்பர மாடல்ஸ் வச்சு எடுப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் என்ன மேல் கொண்டு கொஞ்சம் செலவாக போகுது, யார் அந்த டைமில் பாப்புலரான ஹீரோயின்ஸ், ஒரு பக்கம் அன்சிகா, இன்னொரு பக்கம் தமன்னா. 2 பேருமே அந்த சமயத்தில் டாப் ஹீரோ. 2 பேருமே அந்த சமயத்தில் டாப் ஹீரோயின்ஸ். வந்து தமன்னாலாம் வந்து இப்போ இந்த ஜெயிலரில் காவாலா பாட்டுக்கு அப்புறம் நார்த்தில் பெரிய ஹிட்டுங்க. இப்போ அப்போ எப்படி இருப்பாங்க, பையாலாம் வந்த டைம். அப்போ அன்சிகாவும் சும்மா சொல்லக்கூடாது. இப்போ 2 பேருக்கும் ஒரு பெரிய தொகை கொடுத்து ஜேடி ஜெர்ரி, இவங்க 2 பேர். இவங்க ஜேடி ஜெர்ரி யாருன்னா, விக்ரம் அஜித்தை வைத்து உல்லாசம்னு ஒரு படத்தை இயக்கணவங்க. அந்த படத்தை தயாரித்தது யாருன்னா அமிதாப் பச்சன். அந்த படம் வந்து சுமாராக போச்சு. 2 ரெட்டையர்கள் அவங்க அதுக்கப்புறம் வந்து விளம்பர படங்கள் இயக்க வராங்க. அப்புறம் விசில்னு ஒரு படம் எடுத்திருந்தாங்க, விளம்பர படம் இயக்க வராங்க. குறிப்பாக இவர் அண்ணாச்சியோடைய கடைக்கு வந்து தொடர்ச்சி விளம்பர படம் எடுக்கிறவங்க. இவங்ககிட்ட ஒரு ஐடியா சொல்கிறார் அவர். இது மாதிரி சார் கொஞ்சம் அவங்களுக்கு பேமெண்ட்லாம் அதிகமாகனு எடுங்க, நீங்கள் ரிச்சாக எடுங்க அப்படின்னு. அந்த சமயத்தில் முன்னணியில் இருந்த ஒரு ஹீரோ, பேர் சொல்ல விரும்பலை, அவர் யாருன்னு எனக்கு தெரியும், ஒரு ஹீரோ கிட்ட போய் கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு, வழக்கமாக வாங்குகிற சம்பளத்தை விட ஒரு 20 மடங்கு சம்பளம் சொல்கிறார். அதுக்கு நான் ரைட்டு கொடுத்துட்டா போச்சுன்றார். இது அந்த ஹீரோ எதிர்பார்க்கல. காரணம் என்னென்னா, இப்படி 20 மடங்கு சம்பளத்தை சொன்னால் இவங்களை நம்மளை விட்டுருவாங்க, வேறு யாராவது தேடிப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். ரைட் அப்படின்னு மறுபடியும் என்ன பண்ணுறாரு, ஒரு 10 மடங்கு அதிகமாக சொல்கிறாரு. அதிகமாக சொன்னோன்னே இவருக்கு சரவணன் அவருக்கு தெரிஞ்சு போகுது, இவருக்கு விருப்பம் இல்லை, அவங்க வியாபாரம் பண்ணுறவங்க தெரியும் இல்லை, விருப்பம் இல்லை அப்படின்னு என்ன பண்ணிடுறாரு, இவர் வந்துடுறாரு. வந்த பொழுது தான் இவருக்காக ஒன்று தோணுது, ஏன் நம்ம வந்து அந்த நடிகர் இந்த நடிகர்னு கேட்பானே, நாமளே இறங்கி நடிப்போமே, பண்ணுவோம். நாம் சின்ன வயசுலேருந்து நம்ம கனவு, அந்த சின்ன வயசில் கனவு வந்து இந்த லீடர் படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். வந்து அப்படி ஒரு ஆசை, நம்ம ப்ராடக்ட், நம்ம கடை, நாம் எடுக்கிறோம், கோடியில் எடுக்கிறோம் விளம்பரம், என்ன கேலி பண்ணுவானுங்க, ஒரு நாள் கேலி பண்ணுவாங்க, 2 நாள் கேலி பண்ணுவாங்க, அதிகபட்சமாக 10 நாள் கேலி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்மளை ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு அப்பயே ஒரு தாட் வந்துடுச்சு அவருக்கு. வந்து நடிக்க ஆரம்பித்தோடனே அந்த ரெட்டை டைரக்டர் கூட முதல்ல அப்படி தயங்கினாங்களாம், சார் நீங்களா அப்படின்னு. என் மேலே கான்ஃபிடென்ட் எனக்கே இருக்குது இல்லை, நீங்கள் எடுங்கன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் டி நகர் கடையிலையும் பாடி கடையிலையும் திரும்ப 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 ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த விளம்பர படம். நீங்கள் ஒரு விஷயத்தை, ஒரு பாட்டை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்க சைக்காலஜிக்கலாக அந்த பாட்டு பிடிச்ச பாட்டாயிடும். அதே போல் இந்த உருவத்தை இந்த சீன்ஸை நீங்கள் பார்க்குறவங்களா, யாராவது அன்சிகா கூட தமன்னா கூட, என்னையா அது, யாருக்கா வந்த வாழ்வு,
என்னையா இது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வந்து, எந்த ஊரியா இவர் அப்படின்னு. அப்புறம் தான் மெல்ல 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 இவர் லெஜண்ட் சரவணா ஸ்டோரோட ஓனர் இவர், இவரே நடிக்க வேண்டான்னு ஒரு கட்டத்தில் இவரை ரசிக்க ஆரம்பித்தாங்க. ரசிக்க ஆரம்பித்த பொழுது தான் அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது. நாம் திரைப்படத்தில் நடித்தா என்ன பண்ணுவோமே அப்படின்னு. நமக்கு தொடர்ச்சியாக விளம்பர படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்க ஜேடி ஜெரியா வந்து அந்த படத்தை எடுக்கட்டும் அப்படின்னு. அந்த நேரத்தில் இவங்க என்ன சொன்னாங்க, சார் வெளியே இருந்து கதை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி பட்டுக்கோட்டை பிரபாகர் பிரபல எழுத்தாளர் அவர்கிட்ட, அவர் தான் கதை வசனம் நினைக்கிறேன், ஆமாம், அப்படி கதை வசனம் வாங்கி அப்போ என்ன சொன்னார் அவர், என் விளம்பர படத்தை எப்படி நான் பிரம்மாண்டமாக எடுத்தனோ அதேமாதிரி எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் லெஜண்ட் படத்தை நீங்கள் பிரம்மாண்டமாக எடுக்கணும்னு சொல்லி 2019 அதனுடைய பூஜை போட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனுடைய விளம்பரம் வந்து பேப்பரில் வந்தப்போ இதுதான் அவர் எதிர்பார்த்துருப்பார் லெஜண்ட் சரவணாவே. அவ்வளோ பேர் கேலி பண்ணாங்க, அவ்வளோ பேர் ட்ரோல் பண்ணாங்க, அவ்வளோ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. இது ஆகட்டும், பயங்கரமான புத்திசாலி தானே அது, இது ஆகட்டும், இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிச்சுட்டு தான் தொழிலதிபராக அரசியலுக்குள்ளே மற்ற துறைக்கு போவாங்க. ஆனால் ஒருத்தர் தொழில்துறையில் ஓஹோன்னு இருந்துட்டு சினிமாவுக்குள்ளே வந்தது இவராக தான் அநேகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஏறக்குறைய அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் நண்பர்கள்லாம் கூட சொன்னாங்களாம், எதுக்கு சரவணன் உங்களுக்கு தேவையில்லாத வேலை, ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு. ரிஸ்க்கு தானே அந்த தொழில் எடுத்து பார்த்துருவோம், என்ன தான் நடக்கு பார்த்துருவோம் அப்படின்ட்டு. நீங்கள் ஏன் நடிக்கிறீங்கன்னு. அந்த நேரம் பாருங்கள், அந்த படத்துக்கு ஹரிஷ் ஜெயராஜ் மியூசிக்கு, அனலரசு வந்து ஸ்டண்ட் மாஸ்டரு, வேல்ராஜ் கேமராமேனு, அப்புறம் பிருந்தா கலா மாஸ்டர், அவ்வளோ டாப்பு கொரியோகிராஃபர், ஒரு டெக்னிக்கலாக பிரமாதமான படம், அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு மினி கோடமாக்கமே உள்ளே இருக்கும். ஒரு விஞ்ஞானி கேரக்டரில் ஒரு நடித்தார் அந்த படத்தில். நான் சொல்ல வரேன், 2019 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கொரோனா வருது, அதோடு முடைக்கிறாங்க, படப்பிடிப்பு நடிக்கலை, உலகமே ஸ்தம்பித்து போயிடுது. அந்த நேரம் கொரோனா தளர்வு ஏற்படுது. அப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல, நீங்கள் வந்து ஒரு 10 பேரை வச்சு எடுத்துக்கலாம், ஒரு 5 பேரை வச்சு எடுத்துக்கலாம், இவ்வளோ இடைவெளியில் எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த கட்டுப்பாடுகள் இருந்தப்போ ஹைதராபாத்தில் ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டிங் நடக்குது. ஷூட்டிங் இந்த சரவணா ஸ்டோர் ஒரு லெஜண்டோட ஷூட்டிங் இருப்போ அங்கே இருக்கிற தெலுங்கு டெக்னீஷியன்லாம் வந்து அவளை பார்க்குறாங்களாம், வந்து யாரா எவ்வளோ அவரு இப்படி இருக்காரு அப்படின்னு. இதுக்கு பக்கத்து செட்டு, இந்த செட்டு எவ்வளோ ஜேஜேன்னு இருக்குதோ அதே போல் பக்கத்து செட்டும் பயங்கர கூட்டமாக இருக்குதான். அப்போ கூப்பிட்டு யார் பக்கத்து செட்டில் இருக்கிறாங்கன்னு, சார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அண்ணாத்த படம் ஷூட்டிங் நடக்குதுன்னு, பயங்கர ரஜினி ஃபேன் இவர். அப்புறம் அவர் தகவல் சொல்லி வாங்கன்னு சொல்லி மீட் பண்ண அந்த ஸ்டில்லு வந்து பெரிய வைரல் ஆச்சு. மீட் பண்ணி வைரலான பிறகு அதன் பிறகு 2022 தமிழ் சினிமாவுக்கே ஆக்சிஜன் கிடைச்ச மாதிரி ஆச்சு. வந்து ஒரு பக்கம் பார்த்தா KGF 2, இன்னொரு பக்கம் பீஸ்ட்டு, இன்னொரு பக்கம் ராஜமௌலி படம் பிச்சு கட்டின்னு உதறது. இந்த நேரம் படத்தை விடுங்கன்ட்ட லெஜண்ட் படத்தை. அந்த நேரம் இன்னொரு வைரல் ஆச்சு. என்ன விஷயம்னா, இவருடைய போஸ்டரை வந்து 2 ஜாம்பவான்கள் வெளியிட்டாங்க. ஒருத்தர் வந்து எஸ்எல் ராஜமௌலி, இன்னொருத்தர் மணிரத்னம். இது அப்புறமா நிறைய பேர்லாம் கூட விமர்சனம்லாம் பண்ணாங்க. பணம் இருக்குது, ராஜமௌலியும் வெளியிடுவார், மணிரத்னமும் வெளியிடுவார், சாதாரண ஒரு படத்துக்கு வெளியிடுவாங்களா அப்படிலாம் இருந்தது. அதன் பிறகு ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் ஒன்று விட்டாங்க லெஜண்டில். அந்த ஃபஸ்ட்டு சிங்கிளில் 3 கோடி பேர் பார்த்தாங்க யூடியூப்பில். அந்த இதுதான் வந்து பட்டி தொட்டியங்க இதுவாச்சு. பயங்கரமான ட்ரோல் மெட்டீரியல் ஆனார் வந்து லெஜண்ட் சரவணா, பயங்கரமான ட்ரோல் மெட்டீரியல். இதை தான் சாமி நான் எதிர்பார்த்தேன்னு. அந்த சமயத்தில் ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. என்னென்னா, ஊர்மிளா ரவுத்தாலான்னு ஒரு பாலிவுட் நடிகை, ஃபேமஸான நடிகை, இவருக்கு வந்து ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா பாயல் ராஜ்புத் இந்த லீடர் படத்தில், இவருக்கு மட்டும் எங்கேருந்துப்பா ஜோடி கிடைக்குதுன்னு. அந்த நேரம் அவர் யார் ஜோடியாக விரும்பினார் அப்படின்ற ஒரு தகவல் ஓடிட்டு இருந்ததுன்னா நயன்தாரா. அது நயன்தாரா கிட்ட பேசி 10 மடங்கு சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லி நடிக்கவே முடியாது அவர் கூட, அப்படிலாம் அவங்க வந்து கட் அண்ட் ரைட்டாக சொன்னதாகலாம் ஒரு தகவல் இருக்குது. இந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மேபி நானே கூட தான் வீடியோ பேசியிருக்கேன். அதில் ஒரு இது இருக்குது, அது கலர் வேணாம் நம்ம அப்படின்னு. அது எல்லாருக்கும் ஒரு இது இருக்குது இல்லையா. அந்த நேரம் வந்து அந்த கோபமே என்ன ஆகி போச்சு, ரைட்டு அடுத்த படத்தை வந்து வேற ஒரு பெரிய கதாநாயகி வச்சு நம்ம நடிப்போம் அப்படின்ற அளவுக்கு அவர் வந்துட்டார். ஆனால் லெஜண்ட் சரவணா இந்த படத்தை, லெஜண்ட் படத்தை பெரிய அளவில் எதிர்பார்த்தார். அது காரணம் என்னென்னா, ஹரிஷ் ஜெயராஜ், வேல்ராஜ், பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸு, அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு. நாம் மட்டும் இல்லை, நாம் வேறு விஞ்ஞானியாக வேறு நடிக்கிறோம், கதை வந்து வெளியே இருந்து வாங்கியிருக்கிறோம், ஜேடி ஜெயரி அனுபவமான டைரக்டர்ஸு, முழுக்க நாம்ளே இல்லை அப்படின்னும் பொழுது அந்த படம் வந்து ஃப்ளாப் ஆச்சு. காரணம் என்னென்னா, நீங்கள் சரியான கதையை சரியான இடத்தில் பஞ்ச் பண்ணணுவாங்க சினிமாவில். சரியான இடத்துல அதை பொருத்தணும். அதை வந்து அவர் லெஜண்ட் சரவணா அண்ணாச்சி கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டார். அந்த புரிஞ்சுக்கினுடைய வெளிப்பாடு தான்
அடுத்த படம் வந்து வரிசையாக, ஏன்னா அந்த படம் முடிச்சுட்டு நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அந்த பாடி கடை இருக்குல்ல, அந்த கடையில் தான் பெரும்பாலும் அவருடைய ஆஃபீஸில் தான் இருப்பாராம். கதை சொல்கிறதுக்காக க்யூவில் நின்றுட்டு இருப்பாங்களாம் அவ்வளோ பேர் வந்து. நான் கதை சொல்கிறேங்க, நீங்கள் கதை சொல்கிறேங்க அப்படின்ட்டு. நான் வந்தவங்களாம் நான் வந்து உட்கார வச்சு சாப்பாடு போட்டு, அவன் கையில் ஒரு கிஃப்ட்டை கொடுத்து, ஒரு சன்மானத்தை கொடுத்து, நீ வாங்க நான் கதை கேட்குறேன், நான் பிடிச்சிருந்தா பண்ணுறேன்னு சொல்லி, அவர் அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் பண்ணி கடைசியில் வந்து கருடன் படம் பார்த்துட்டு அவர் இப்போ இவர் செந்தில்குமார் இதுக்கு முன்னாடியே சிவகார்த்திகேயன் வச்சுலாம் படம் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை பார்த்துட்டு செந்தில்குமார் கிட்ட கதை கேட்டிருக்காரு. அவர் வந்துன்னா, எனக்காக எந்த இதுவும் கொடுக்காதீங்க, கதைக்கு நான் எப்படி பொருத்தமாக இருப்பேனோ அது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுங்கள். அதாவது என்னென்னா, சில பேர் வந்து இவருக்காக கதை சொல்கிறோம், நம்ம ஏதாவது இவருக்கு தாறுமாறாக இவருக்கு ஒத்துக்காத கதை, திடீர்னு என்னாச்சு நீங்கள் வந்து ஒரு 10 கிலோ எடையை குறைக்கிறீங்க, ஒரு கயிறில் நின்றுட்டு சண்டை போடுறீங்க அப்படின்னு, இதெல்லாம் என்னால் முடியுங்களான்ட்டு நம்மளை எங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டு போகிறாங்கன்றதுக்காக அவருக்கு ஏற்ற மாதிரி கதை சொல்கிறது. ஆனால் அது என்ன சொல்லிட்டாரா, நீங்கள் என்ன கதை ரெடி பண்ணியிருக்கீங்களோ, இப்போ ஒரு பெரிய ஹீரோ கதை ரெடி பண்ணியிருக்கீங்களே, அந்த கதையை என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதுக்கு தயாராகிறேன் அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வைராக்கியமாக. அதே போல் தான் இவரும் கதை சொல்லியிருக்காரு. செந்தில்குமாரும் அந்த கதை வந்து இவர் லெஜண்ட் சரவணாவுக்காக உருவாக்கப்பட்ட கதை கிடையாது. அந்த கதையில் எந்த ஹீரோ நடித்தாலும் அது வந்து பொருத்தமாக இருக்கும். அப்படி ஒரு கதையை சொல்லிவிட்டு நான் ஒரு கண்டிஷன் சொன்னேன், இவ்வளோ எடை குறைக்கணும், இவ்வளோ ஃபைட்டுக்கு ஃபிட்னஸ் ஆகணும், மசில்ஸ் வந்து டைட்டாக இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், சில மேனரிசத்தெல்லாம் மாற்றணும், சில லுக்கெல்லாம் மாற்றணும், குறிப்பாக டைலாக் டெலிவரியில் நீங்கள் ஓனாகவே பேசுங்க, இதெல்லாம் கொண்டு வரணும். நீங்கள் ஒரு பொண்ணுக்கு அப்பாவாக நடிக்கிறீங்க, ஒரு தந்தை மகளுக்கான பாசம் இதுக்கு பின்னாடி ஒரு கிரைம் கதை, ஒரு போலீஸ் கதை, ஒரு இன்டர்நேஷ்னல் போலீஸோடைய கதை, இதெல்லாம் இருக்குதுன்னு ஒன்று ரைட், நீங்கள் ஆரம்பிங்கட்டம். அதற்காக ஒரு பெரும் கோட்டீஸ்வரர் சினிமாவுக்காக ரெடி பண்ணி தான் ஆகணும். அவர் என்ன சொல்கிறாரு, அந்த லீலா பேலஸ் நடந்த விழாவில் தான் சொல்கிறார், சார் எனக்கு இருக்கிற பணத்துக்கு, எனக்கு இருக்கிற பிஸ்னஸுக்கு, அதை நான் ஒழுங்காக பார்த்துட்டு கரெக்டாக இருந்தாலே போதும். ஏன் இதுக்குள்ளே ஃபேமிலியில் இருக்கிறவங்களே ஏன் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா, என்னுடைய ஆசை இது, சின்ன வயசு கனவு. சின்ன வயசில் அவ்வளோ நடிகருடைய போஸ்டரையும் நான் வந்து கட் பண்ணி வீடு பூரா ஒட்டி வச்சுருப்பேன். இப்போ முடியலனா எப்போ, இதுக்காக நான் ரெடி ஆனேன். நான் ஏனோ தானோ கிடையாது, சினிமாவுக்காக இத்தனை கிலோ உரைச்சேன், நான் ஃபைட்டை கற்றுக்கிட்டேன், டூப் போடாமல் நடித்தேன், ரோப்பில் தொங்கினேன். நீங்கள் தொழில்முறை நடிகர்கள் இல்லை பயிற்சி பெற்ற நடிகர்கள்லாம் ரைட்டு, இவங்க வந்து எப்படின்னா ஏசி ரூம்லேயே உட்காந்துட்டு ஒரு வியாபாரத்தை பார்த்துட்டு எப்போவாவது ஒரு சமயம் சினிமா பார்க்குறது, இதெல்லாம் இருந்துட்டு ஒரு நபர் அது தனக்காக தயாரி பண்ணிட்டு தன் கதைக்காக தயாராகிறது வந்து மிகப்பெரிய விஷயம். அதுதான் இந்த படத்தோடைய லீடர் படத்தோடைய அவுட்புட் எனக்கு அந்த அளவுக்கு வந்திருக்குன்னு உண்மையிலே நான் அவருக்காக புகழ்ந்து பேசல. அதனுடைய அந்த டீசரு பெருமளவில் பாராட்டினாங்க, நிறைய பேர் பாராட்டியிருந்தாங்க குறிப்பாக. அப்புறமா அவருடைய ட்ரெய்லர், அதற்கும் பெரிய அளவில் வரவேற்பு கிடைச்சது. குறிப்பாக இந்த படத்துக்கு லெஜண்ட் சரவணாவை எந்த விதத்தில் ட்ரோல் பண்ணும் போது ரசிகர்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க, இந்த படத்தில் இவர் கரெக்டாக நடிச்சிருக்காருப்பா, இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேஷத்தை சூஸ் பண்ணியிருக்காரு. இதில் இன்னொரு பியூட்டியான ஒரு விஷயம் என்னென்னா, செந்தில்குமாருடைய டைரக்ஷன், அவர் கொண்டு வந்த விதம், அவர் அந்த கதைக்குள்ளே இவரை பொருத்தினது, எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகாதது. சில பேர்லாம் ஒரு பெரிய கோட்டீஸ்வரர் இருக்காருன்னா, சார் இது வேணாம் சார், விட்டுருங்க சார், அடுத்த இதில் பார்த்துக்கலாம், டூப் வச்சு எடுத்துக்கலாம். இல்லை சார், நீங்கள் தான் நடிச்சாகணும், நீங்கள் தான் குட்டிக்காரன் நடிக்கணும், நீங்கள் தான் தலைகீழ தொங்கணும், இதெல்லாம் சொல்லி எடுத்திருக்காப்புல. அப்போது இவர் கரெக்டான ஒரு டைரக்டர், பணத்துக்கு ஆசைப்படுறவர் கிடையாதுன்னு அடுத்த படத்துக்கு புக் பண்ணி அடுத்த படத்துக்கான ஃபுல் பேமெண்ட்டையும் கொடுத்துட்டு அடுத்த படத்தில் 3 கேரக்டர்கள் நடிக்கிறாரா லெஜண்ட் சரவணா. லெஜண்ட் டு லீடர் எவ்வளோ மாறி இருக்காரு? இல்லை நீங்கள் நல்ல கேள்வி அறியது. உண்மையிலே அது மாறிக்கிறது ஒரு 2வது படத்துலேயே மாறுறது மிகப்பெரிய கஷ்டம். லெஜண்ட் பார்க்கும்போது நான்லாம் கூட நினச்சேன், நான் சில நடிகர் பேர்லாம் சொல்ல விரும்பலை, இதே போல் தான் வந்தவங்களாம் அவங்களாம் உண்டு. என்னென்னா, தன்னை திரையில் கோமாளியாக காட்டி கொண்டவர்கள் அவெல்லாம். அந்த கோமாளியாக காட்டி அரசியலிலையும் வேற ஒரு இதுலையும் பெரும் இதுவை சம்பாரித்தவங்க, அது வேணும்னே கோமாளியாக காட்டினவங்க அவங்க. ஆனால் இவரை கோமாளியாக ஒரு மாதிரி ட்ரிகர் செய்யப்பட்டது, பார்க்கப்பட்டது, அது அவருக்கு ஆரம்பத்தில் தெரியல. அதன் பிறகு அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, சினிமாவை நைட் அண்ட் டே பழைய படங்கள் புது படங்கள் எல்லாத்தையும் போட்டு பார்க்க ஆரம்பித்தேன். அவங்க நமக்கு தெரியல எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம், எந்த இடத்துல நமக்கு சூப்பர் சார், அருமை சார், சில கோஷ்டிங்க இருப்பாங்கல்ல, புகழ்ந்து தருவாங்களே, அதெல்லாம் காதில் வாங்கக்கூடாது. நாம் எப்படி பிஸ்னஸில் பெரிய ஆளாக இருக்கிறோமோ அதுமாரி சினிமாவில் சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, சில விஷயங்களை நம்ம அதுக்காக தயாராகணும்னு முதல் படத்துலேருந்து இந்த லீடருக்கு டோட்டலாக வேறு மாதிரியாக மாறியிருக்காரு. அது அவருடைய மாறுதல், அவருடைய உழைப்பு நல்லாவே தெரியுது. முழு படமும் வந்த பிறகு தான் முழுசாக தெரியும். கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார். வணக்கம்.